ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம கிராமத்து சாமியினுடைய பதிவுகளை சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வீரபாண்டியில எழுந்தருளி அருள் புரியக்கூடிய கௌமாரி அம்பிகையை பத்தி தான் இன்னைக்கு கிராமத்து சாமி பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க. அம்பிகையினுடைய பல அற்புதமான ஆலயங்களை, அவளுடைய வரலாற்றையும், சிறப்பையும் நம்முடைய கிராமத்து சாமிகளினுடைய பதிவுல தொடர்ந்து நம்ம பல ஆலயங்கள பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேனி மாவட்டத்தின் அருகே அமைந்திருக்கக்கூடிய வீரபாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அற்புதமான பகுதியில எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அம்பிகையாகிய கௌமாரி அம்பிகையை பத்தி தான். இந்த கோயில சொன்ன உடனேயே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரே திருவிழா, இங்க அம்பாளுக்கு அக்கினி சட்டி ஏந்தி வழிபடக்கூடிய திருவிழா. மிக பிரபலமான பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்து வழிபடக்கூடிய விழா அப்படின்னா, யாருமே கேட்காம கண்ண மூடிட்டே சொல்லிருவாங்க, வீரபாண்டி கௌமாரி கோயில் திருவிழா தான் அப்படின்னு சொல்லிருவாங்க. வீரபாண்டி அம்மன்னே அந்த அம்மாவுக்கு பேரு. கௌமாரி அப்படின்னு சொல்றத விட வீரபாண்டியம்மன் அப்படின்னே சொல்லக்கூடிய ஒரு அழகான ஆலயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அம்பாள் இங்க ஏன் வந்தா, எதற்காக வந்தா, எப்படி இங்க குடிகொண்டு நமக்கு அருள் புரிகிறாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான வரலாறு இருக்கு. அம்பாளுக்கு பல அற்புதமான திருநாமங்கள், பல அற்புதமான அவதாரங்கள். அதுல ஒண்ணுதான் கௌமாரி. சாதாரணமா ஒரு பெண்ணுக்கே எத்தனை அவதாரம் இருக்கு. ஒரு தகப்பனுக்கு மகள் அப்படிங்கிற ஸ்தானத்துல இருக்கிறா. ஒரு சகோதரனுக்கு சகோதரியாக இருக்கிறாள். ஒரு கணவனுக்கு மனைவியாக, பிள்ளைகளுக்கு தாயாக, நண்பர்களுக்கு தோழியாக, ஒரு ஆசிரியரா இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். இப்படி பல நிலைகள் ஒரு பெண்ணுக்கு இருக்கிற போது, அகில உலகத்துக்கும் நாயகியாக, அன்னையாக விளங்கக்கூடிய அம்பாளுக்கு எத்தனை பேர் இருக்கும், எத்தனை நாமம் இருக்கும். அதுல ஒரு நாமம் தான் கௌமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான நாமம். அந்த நாமத்தோடு அம்பாள் இந்த வீரபாண்டியிலே வந்து தவம் செய்கின்றாள். எதற்காக? அசுரனை வதைப்பதற்காக. தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் சித்த புருஷர்களுக்கும் அவ்வப்போது இடையூறு செய்வதே அசுரர்களுக்கு ஒரு வேலை. அப்ப அவங்கெல்லாம் யார சரணடைவாங்க? நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அம்மா கிட்ட போய் சொல்றோம். அது மாதிரி எல்லாரும் அம்பிகையின் இடத்துல தான் முறையிடுவார்கள். அப்படி அம்பிகையின் இடத்துல முறையிட்ட போது அம்பாள் கௌமாரி என்கின்ற ரூபத்தோடு இங்கே வந்து தவம் செய்கின்றாள். அம்பிகை தவம் செய்வதை அறிந்த அந்த அசுரன் அம்பாளை எதிர்ப்பதற்காக வந்தபோது அம்பாள் கோபம்லாம் இல்லாம ரொம்ப சாந்தமா என்ன பண்றா, பக்கத்துல இருந்த ஒரு சின்ன புல்லை எடுத்து அந்த புல்லை அசுரன் மேலே எறிகின்றார். அந்த புல் அம்பாள் கைப்பட்டால் அது எப்பேற்பட்ட ஆயுதமாக மாறும், யோசிச்சு பாருங்க. அந்த ஆயுதமாக மாறிய புல் அசுரனை கொன்று தீர்த்தது. அசுர சம்ஹாரத்திற்கு பிறகு அம்பாள் சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட அற்புதமான அந்த இடம்தான் இன்னைக்கு நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்ற இந்த கௌமாரி அம்பிகையினுடைய ஆலயம். சரி, அம்பாள் வழிபட்டு விட்டார், சிவபெருமானும் இருக்கிறாங்க, அம்பாளும் இருக்கிறாங்க. கோயில் எப்ப வந்தது? ஒரு கோயில் வருவதற்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் காரணமாக இருக்கணும்ல. இந்த கோயில் வருவதற்கு காரணமாக இருந்தவர் வீரபாண்டிய மன்னர். மதுரையை ஆட்சி செய்த பாண்டியர்களின் வம்சத்துல வந்தவர் தான் வீரபாண்டியர். இந்த வீரபாண்டியருக்கு ஜென்மாந்திர வினையினுடைய பலனினாலே அவருக்கு கண் பார்வையற்று போய்விட்டது. கண்ணற்று அவர் மிகவும் கஷ்டப்பட்டு அன்றாடம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிற போது, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தின் இடத்தை இறைவன் அவருக்கு கனவுல உணர்த்தி, அங்க இருக்கிற அம்பாளை வழிபடு, உனக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும், உன் சாபமும் பாபமும் நீங்கும் என்று சொல்ல, அவர் இந்த அம்பிகையை தேடி புறப்பட்டு மதுரையிலிருந்து வருகிறார். மதுரையிலிருந்து புறப்பட்டு வந்த வீரபாண்டியருக்கு அம்பாள் இங்கே அழகா கௌமாரியாக காட்சி தருகின்றாள். காட்சி தந்து அவருக்கு ஒரு கண்ணை தருகிறார். மற்றொரு கண்ணை பெற வேண்டும் என்று சொன்னால் தான் வழிபட்ட லிங்கமாகிய திருக்கண்ணீஸ்வர பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்ல, பாண்டிய மன்னனும் அந்த திருக்கண்ணீஸ்வர பெருமானை வழிபாடு செய்கின்றார். அதன் பிறகு அவருக்கு மற்றொரு கண்ணும் கிடைக்கின்றது. இப்படி இறைவனும் இறைவியும் கண் கொடுத்த காரணத்தினால் இந்த ஆலயத்தை இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த ஆலயமாக அமைவதற்கு காரணம் பாண்டிய மன்னனுடைய திருப்பணி. தனக்கு ஏற்பட்ட துன்பத்தில் இருந்து தன்னை காத்த இந்த தெய்வத்தை உலகறிய செய்தார் பாண்டிய மன்னர். அது மட்டும் இல்லாது எல்லா மக்களுக்கும் இந்த அம்பிகையினுடைய பெருமையை எடுத்து சொன்னார். கௌமாரி
கன்னி தெய்வமாக சப்த கன்னியரில் ஒருவராக விளங்கக்கூடிய அம்பிகை இங்கே மிக அழகாக சிவபெருமான் கௌமாரியாக இங்கே நமக்கு காட்சி தரக்கூடிய ஒரு இயற்கையான எழில் சூழ்ந்த இடத்தில் இந்த ஆலயத்தையும் அவர் அமைத்தார். அதன் பிறகு ஆங்காங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் இந்த அம்பிகையை வந்து வழிபட ஆரம்பித்தார்கள். குறிப்பாக இந்த அம்பிகையினுடைய வழிபாடு 3 விதமான நலன்களை நமக்கு பெற்றுத்தரும். செல்வம், வீரம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 3ஐயும் தரக்கூடிய ரூபம் கௌமாரியினுடைய ரூபம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே வறுமை என்பது ஏற்பட்டுவிட்டால் அந்த வறுமை என்கின்ற நிலை பல்வேறு துன்பங்களுக்கு நம்மை ஆளாக்கும். ஆகவே வறுமையை நீக்கி செல்வத்தை தரக்கூடியவளாகவும் இதே கௌமாரி நமக்கு காட்சி தருகிறாள். அதுபோல மனதிலே வீரம் இல்லை, தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னா எந்த ஒரு காரியத்தையும் வெற்றியாக செய்ய முடியாது. அந்த வீரத்தையும் தைரியத்தையும் தரக்கூடியவளாக இதே அம்பாள் நமக்கு காட்சி தருகிறாள். வீரம் இருக்கிறது, ஆனால் நம்மிடத்தில் ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி மனிதனால் வாழ முடியும்? அந்த ஞானத்தையும் தரக்கூடிய ஞான தேவியாகவும் இவள் விளங்குகின்ற காரணத்தினால் 3 சக்திகளின் ரூபமாகவே இந்த கௌமாரி திகழ்கின்றார். பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய துயர்களை மாற்றுவதில் இந்த அம்பிகைக்கு நிகர் இவளேதான் அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக நோய்களில் இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய அம்பிகையாக இந்த அம்பாள் நமக்கு காட்சி தருகிறாள். நோய் அப்படின்னு சொன்னா ஒரு காலத்துல மிக கொடுமையான மக்கள் எல்லாம் பார்த்து பயந்த மிகப்பெரிய நோய் என்ன அப்படின்னா அம்மை நோய். இந்த பகுதி முழுவதும் ஒரு காலத்தில் அம்மை நோய் ஏற்பட்ட போது அந்த அம்மை நோயிலிருந்து எப்படி தாங்கள் நிவாரணம் அடைவது அப்படின்னு தெரியாத பக்தர்களுக்கு இந்த கௌமாரியே கண்கண்ட தெய்வமாக விளங்கினாள். கௌமாரிய வழிபாடு செய்து அவர்களுடைய நோய் நீங்க பெற்ற போதுதான் அம்பிகைக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவது என்கின்ற ஒரு முறையை பக்தர்கள் ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்பிகைக்கு செய்யக்கூடிய இந்த நேர்த்தி கடனும் இதே வழிபாட்டை தொடர்ந்துதான். இங்கே உள்ள ஆற்றங்கரையிலே நீராடி பக்தர்கள் அங்கிருந்து நீர் எடுத்து கொண்டு வந்து முக்கொம்பு என்று சொல்லக்கூடிய அந்த அழகாக காப்பு கட்டின உடனே எல்லா அம்பாள் கோயிலையும் முக்கொம்பு வச்சிருவாங்க. அதுக்கு நீராட்டி விரதம் இருந்து தங்களுக்கு ஏற்பட்ட நோயை அம்பாள் தீர்த்தாள் அப்படிங்கிற நன்றி கடனோடு கண்ணீர் மல்க அம்பிகையினிடத்திலே உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து தங்களுடைய கைகளிலே அக்னி சட்டியை ஏந்தி வருகிற போது அந்த கௌமாரி அம்பிகையினுடைய ரூபமாகவே ஒவ்வொருவரையும் நம்மால் பார்க்க முடியும். அவ்வளவு அழகாக ஒவ்வொரு பக்தருக்கும் நினைத்த வண்ணமே வந்து அருள் புரியக்கூடிய தெய்வமாக இந்த கௌமாரி அம்பிகை எழுந்தருளி அருள் புரிகின்றாள். பலருக்கும் குலதெய்வமாக விளங்கக்கூடியதும் இதே கௌமாரி அம்பிகை தான். அதனால குலதெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் இங்கு வந்து அம்பிகைக்கு பொங்கலிட்டு வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையும் இங்கு உண்டு. ஒரு வருஷம் நம்ம வீரபாண்டி திருவிழாவுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த திருவிழாவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்படும். அந்த அளவிற்கு மிக அற்புதமான திருவிழாக்களில் ஒன்றாக நடைபெறக்கூடியது தான் இந்த வீரபாண்டி திருவிழா. சித்திரை மாசம் எங்க பார்த்தாலும் வெயில். இந்த கடுமையான வெயிலால் ஏற்படக்கூடிய நோய்களில் இருந்து நாம் எல்லோரும் நிரந்தரமாக விடுதலை பெறணும் அப்படின்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இங்க வந்து அக்னி சட்டி எடுப்பாங்க. நீங்க இங்க அக்னி சட்டி எடுக்கிறவங்களை பார்க்கும்போதே தெரியும் அவங்க மனதுல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த அம்பாளினுடைய கருணையை தவிர வேற என்ன சொல்றது? நமக்கு ஒரு துன்பம், ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது தாயாக நாம் அவளுடைய திருவடியில சரணடைகிறோம். அவளும் சேயாக நம்மை காப்பாற்றி தருகிறாள். காப்பாற்றிய பிறகு அந்த நன்றி உணர்வோடு அந்த அம்பாளுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி கடன்ல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இங்க திருவிழாவில் நேர்த்திக்கடன் செலுத்துகிற பக்தர்கள் ஒவ்வொருவருடைய முகத்திலேயும் தெரியும். ஏற்கனவே நீங்க இந்த வீரபாண்டி கோயில் திருவிழாவுக்கு போயிருக்கீங்களா? இல்ல இந்த வீரபாண்டி கோயில் திருவிழாவில் நீங்களும் நேர்த்திக்கடன் செலுத்தியிருந்தீங்கன்னா அதனுடைய அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய திருவிழாவை போய் பாருங்க. அம்பாள் எவ்வளவு அழகா எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்களை இன்னும் தன்னுடைய பிள்ளைகளாக ஈர்த்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த அழகான கோயில் பல பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த அம்பிகையை பற்றிய உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னு. மற்றவர்களும் அதை படித்து
தெரிந்து கொள்ளட்டும். இன்னைக்கு நம்ம கிராமத்து சாமி பதிவில அழகான அம்பிகையாகிய கௌமாரி அம்பிகை வீரபாண்டியில எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இந்த வீரபாண்டி கௌமாரி அம்மனை தான் நாம சிந்தனை பண்ணோம். இது மாதிரி இன்னும் பல கோயில்களை பத்தி நாம இந்த பகுதியில தெரிந்து கொள்ளலாம். இதை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான கிராமத்து சாமி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.